விருப்பங்கள் 2 விதமான விருப்பங்கள் உண்டு. ஒன்று பலவீனமான விருப்பம், இன்னொன்று பலமுள்ள விருப்பம். There are 3 things. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுது, கிரேவிங், இச்சிப்பது. அதுக்காக எதையும் செய்வது. எனக்கு தேவை, பார்க்கிறோமே, ஒன்று தேவை, இந்த பணம் நகை தேவை. அதற்காக அந்த நபரை கொலை செய்கிற மக்கள் ஏராளம். நான் அன்பான, அதாவது அது என்ன செய்யறது சொன்னால், அந்த விருப்பம் உங்களை ஆட்டி அலைகழிக்கிறது. இப்படி சொன்னால் புரியும், கவனிங்கள். உங்கள் உணர்ச்சிகள் ஸ்ட்ராங் ஆயிடுது, தேவன் அங்க ரொம்ப வீக்கா இருந்தார். என்ன சொல்ற, அதே மாத்தி சொல்ல விரும்புறேன். தேவன் ஸ்ட்ராங்கா இருந்தா உணர்ச்சிகள் வீக் ஆயிடும். இன்னைக்கு உணர்ச்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏன்னா அதுக்குதான் தீனி போடுறோம். பார்க்கிறது, சீரியல், சினிமா, கேட்பது எல்லாமே இட் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங். அந்த உணர்ச்சிகளை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறது. பரவாயில்ல, செய்யலாம், பரவாயில்ல, அவர் மாட்டிலேயே, இவர் மாட்டிலேயே, இவர் என்ன ஆனார், நிறைய சொல்ல பார்த்ததுதான். அவருக்கு ஒண்ணு நடக்கலையே, இவருக்கு ஒண்ணு நடக்கலையே, நிச்சயம் நடக்கும். இந்த காலையில தொலைபேசி அழைப்பில என் நண்பரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், ஒரு கருத்தை பேசினேன். அவர் இதுதான் சொன்னார், நல்லா இருக்கிறாங்களே, அவர் நல்லா இருக்கிறாங்களே, நல்லா இருக்கிறாங்களே. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறவர்கள், அநியாயமாய், சம்பந்தமே இல்லை, வாய்க்கூசாம லட்சங்களைத்தான் கேட்கிறார்கள். கொஞ்சம் கூட இல்லை. ஒரு சின்ன வேலை செய்யறதுக்கு லட்சங்கள், ஒரு சின்ன காரியம் முடிக்கிறதுக்கு லட்சங்கள், ஆயிரங்கள், 10,000 ரூபாய் இல்லை, எல்லாம் 50க்கு மேலதான். இவர்கள் யார் என்றால் திருச்சபைக்கு போகிறவர்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள், கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கிறவர்கள். உண்மை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதுதான் யோபின் புஸ்தகம் 33:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஜீவன் அப்பத்தை விரும்புகிறது, அவன் ஆத்துமா ருசிகரமான போதனத்தை ஆலோசிக்கிறது. ஒரு சின்ன கேள்வி, எதை விரும்புங்கள், எதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? இது உலக மனிதனுடைய வாழ்க்கை. அப்பத்து தேவை, இந்த அப்பத்தை விரும்புகிறது, அந்த ஆத்துமா ருசிகரமான போதனத்தை விரும்பும். ஆத்மா எதை விரும்பணும்? இது தேவன் தந்தது அல்லவா, அறிவு, உணர்ச்சி, சித்தம். அந்த ஆத்மா எதை விரும்புகிற சொன்னால், திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், போதனத்தை ஆலோசிக்கும், கிரேவிங். இல்லை அன்பானவர்களே, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது அப்பத்தை விரும்புவது தவறல்ல, அது அடுத்த வாசனம். ஆனா உங்க சரி அப்பத்தை விரும்பலாம், உங்க ஆத்மாவே விரும்புது. அதாவது என்னாலதான் பக்தர் சொல்கிறாள், இது எதை விரும்புகிறதோ அதைத்தான் ஆத்மா விரும்பும். போல் சொல்கிறான், நான் என்னை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை வந்து கவனிக்க வேண்டும். எனவேதான் பரிசுத்தவான்கள் உபவாசத்தை சொல்றாங்க. பேசப்படுகிற ஒன்று, அந்த வார்த்தையை கவனிங்க. ஜீவன் அப்பத்தை விரும்புகிறது, ஆத்துமா ருசிகரமான போதனத்தை விரும்புகிறது. ஆத்மா எதை விரும்புது? என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சியம் தவறமா இருக்கிறது, என் ஆத்துமா உண்மையில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உண்மையில் கதறுகிறது. இப்படியே உண்மை பார்க்க ஆசையா இருந்தேன். 1000 நாளை பார்க்கலும் உடைய பிரகாரம் இருக்கிற ஒரே நாள் ஆத்மாவின் விருப்பம். சரீரத்தின் விருப்பம் வேற. சரியா சொல்லுது, நீ தூங்கு, நீ வேண்டாம், சபைக்கு போவாத, உடம்பு ஒரு மாதிரியா இருக்குது, தலைவலி இருக்குது. ஆனால் ஆத்துமா பலம் உள்ளதா இருந்தால் இந்த ஆத்துமா சரியத்தை மேற்கொள்ளும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, இது உண்மை, உண்மை, உண்மை. பலரை சரியா சொல்லுது. இன்னைக்கு பலவீனம். இந்த ஒளிப்பதிவு செய்யும் போது கூட இரவில தூக்கம் இல்லை. ஆனால் ஆத்துமா சொல்லுகிறது, இன்றைய இந்த நாளை நீ பயன்படுத்து. நாளை என்று சொல்லாது, நாளை ஒருவேளை வராமலே போகலாம், நாளை இதை விட மோசமான ஒன்று நடக்கலாம். இது கர்த்தர் தந்த நாள், இந்த நாள் தேவன் தந்த வாய்ப்பை பயன்படுத்து என்று சொல்லி ஆத்துமா சொல்லுகிறது. அறிவு, சித்தம் தேவன் தந்த அந்த ஆவியானவர். ஆனா சரியா சொல்லுகிறது பலவீனம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே கவனிங்க. அடுத்து அதுல இன்னொரு சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் தன் உள்ள மிச்சத்தை பெற்றுக் கொள்ளுகிறான், ஆனால் அந்த பெற்றதே அவனுக்கு பெருமை தருகிறது. கொஞ்சம் பாத்தீங்களா? தன் உள்ள
மிச்சத்தை பெறுகிறான். அந்த பெற்றுக்கொள்வதே பெருமை தருகிறது தானே. ஒரு படிப்பு, ஒரு அழகு, ஒரு பணம், ஒரு அந்தஸ்து, ஒரு வாகனம் இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பெற்றதினால் பெருமை பாராட்டினால் நீங்கள் தேவனுடையவர்கள் அல்ல. அந்த அதை பெற பண்ணினவர் கர்த்தர். இஸ் த கிவர். அவர் தான் அதை பெற பண்ணினார். வாழ்வை பெற பண்ணினார், வசதியை பெற பண்ணினார், மேன்மையை பெற பண்ணினார், இந்த உயர்வை பெற பண்ணினார். இன்னைக்கு இருக்கிற வாய்ப்புகளை அவர் பெற பண்ணினார். இஸ் த கிவர். யோசனை சொல்லுகிறது, அவன் பெருமை பாராட்டி, அடுத்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அவன் அசட்டை பண்ணுகிறான். அந்த வார்த்தை வருங்க, பெற்றான் அவன் அசட்டை பண்ணுகிறான். இது இவ்வளவு பெரிய வேதனை இல்லையா? பெற்றுக்கொண்டான், அவள் அசட்டை பண்ணுகிறான். அதை விட பெறாமலே இருப்பது நல்லது. அன்பானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை எனக்கு பெருமை தருமானால் அந்த கிருபை எனக்கு தேவையில்லை. நீ ஊழியர்களுக்கு கூட ரொம்ப பெருமை, ஜனங்கள் பெருமை, அந்த பதவி பெருமை, வாகனத்தின் பெருமை, நிறைய பெருமை. pride of race, இனப்பெருமை, pride of grace, கிருபை நிறைய இருக்குது. இரண்டாவது pride of face, அவருடைய தோற்றத்தின் பெருமை. இல்லை அன்பானவர்களே, மிகுந்த கவனத்தோடு சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அசட்டை பண்ணுகிற வாழ்க்கை வேண்டாம். தேவனை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளை, இதைத்தான் யாக்கோபில் அவர் சொல்லுகிறார். அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, நான் சொல்லுகிற எல்லாமே அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன காரணம், முறுமுறுப்புக்கு என்ன காரணம்? சுய இச்சை. அது என்ன தெரியுமா? தேவனை குற்றப்படுத்துகிறது. எனவே இந்த நாளில அடுத்த ஒரு கேள்வி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அடுத்த ஒரு கேள்வி, என்றைக்குமே பாவம் பாவத்தை போல தெரியாது. பாவம் பாவத்தை போல தெரியாது, ஆனால் அது பாவம். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். பாவம் பாவத்தை போல தெரியாது. ஒன்றை செய்கிறேன், ஒன்றை பேசுகிறேன், ஒன்றை நடப்பிக்கிறேன். பாவம் பாவத்தை போல தெரியாது, ஆனால் அது பாவம். இதை எங்கள் சிந்தையில வைக்க அன்பை கேட்கிறேன். இட் never looks like a sin, but it's a sin. அதுங்க, அதாவது இந்த பாவம் தான் உங்கள் சரீரத்தை ஆட்டி அழைக்கிறது. நிறைய தாகம் இருக்குது, பசி தாகம், தண்ணீர் தாகம். அதே போல இது ஒரு தாகம். செய் 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 செய். இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். பாவத்தை போல தெரியாது, ஆனால் அது பாவம். அடுத்தவள் கேட்ட அடுத்த கேள்வி, உங்களுக்கு யார் இதை தருவார்கள்? சிந்திக்க வேண்டும், கவனிங்கள். என்றைக்கு உங்கள் பார்வை தேவனுக்கு தூர போகிறதோ, கவனமாய் கேட்க அந்த கேட்கிறேன், யார் எனக்கு தருவார்கள்? யார்? அப்படியானால் தேவனை பார்க்க வேண்டிய கண்கள் மனிதரை பார்க்கிறது. யார் தருவார்கள்? அவர்தான். அவரே அவரே அவரே. கவனிங்கள், என்றைக்கு உங்கள் கண்கள் தடுமாறுகிறதோ, அவங்க நோக்கமெல்லாம் இந்த குற்றச்சாட்டுக்கும் இந்த கண்ணீருக்கும் என்ன காரணம் என்றால் தவறான புரிந்து கொள்ளுதல். யார் தருவார்? நிறைய பேர் தான் கேட்கிறாங்க, யார் தருவார்? வேலை யார் தருவார்? அவர் தான் தருவார். வாழ்வை யார் தருவார்? தேவன் தான் தருவார். வசதி யார் தருவார்? தேவன் தான் தருவார். உள்ள உணவு, உடுக்க விட அவர் தருவார். வீடு அவர் தருவார். அந்த வார்த்தை சற்று ஆழமாய் சிந்திக்க அன்பா, யார் எனக்கு இதை எங்களுக்கு தருவார்கள்? இதை கொடுப்பவர் யார்? அவர்தானே. அன்பானவர்களே, அதாவது தருவார், பரலோகத்தின் தேவன் தருவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லையோ, அவன் பூலோகத்தில் நன்மைகளை பெற முடியாது. திரும்ப அந்த வார்த்தை சொல்லுகிறேன். அதாவது பரலோகத்தின் தேவன் என் தேவைகளை சந்திப்பார் என்கிற அந்த உணர்வு என்றைக்கு இல்லையோ, அன்றைக்கு முறுமுறுப்பு வரும், குற்றச்சாட்டுகள் வரும். எனவேதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அழுகை வரும், கண்ணீர் வரும். இன்னொன்று மாற்றி சொல்ல விரும்புகிறேன். தேவ கரத்திலிருந்து வருவதை விரும்புங்கள், மனித கரத்தை விரும்பாதிருங்கள். If you want to get something, it will come from God. அவருடைய கரத்திலிருந்து வருவதை விரும்புங்கள். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், வேலைக்காரன் கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கி இருக்குமா போல. என் அன்பு ஊழியர்களே, உங்கள் கண்கள் அவருடைய கரத்தையே நோக்கி இருக்கட்டும்.
அவங்க தேவ கரத்தை நோக்கல, மோசையின் கரத்தை நோக்குகிறார்கள். இது குறுகி போகிற கரம். அதுக்கு ஆனா கர்த்தரின் கரம் குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறவில்லை. என சொல்ல வந்த அந்த வார்த்தை, அன்பு பிள்ளைகளே, they look another provider. இன்னொருவரை அவள் எதிர்பார்க்கிறார்கள், அவர் செய்வார். என கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளைகளே, don't look any provider, the world is the only provider. தேவையா இருக்கலாம். ஊழியத்தில் இத்தனை ஆண்டுகள் இருக்கிறோம், தேவைகள் 70க்கும் மேற்பட்ட சபைகளை கட்டியிருக்கிறோம். இப்படி தொலைக்காட்சிகளை, பல தொலைக்காட்சிகளை பேசுகிறோம். ஏராளமான பொருட்செலவு, அதற்கான ஆயத்தங்கள், இதை எடிட் பண்ணுகிறவர்கள் நிறைய தளருது. பட் ஐ நோ ஒன் திங், இஸ் மை ப்ரொவைடர். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். டோன்ட் லுக் அனதர் ப்ரொவைடர். இன்னொருவரை கரத்தை நோக்கி இருக்க வேண்டாம், அவர் கரத்தை நோக்கி இருங்கள். உண்மைதான், தேவைகள் தான், கடினங்கள் தான், நெருக்கங்கள் தான், பாடுகள் தான், அதுல கடந்து போவது மிக கடினம் தான். பட் ஆல்வேஸ் கவனிங்க, ஏன் தெரியுமா? அவருடைய கரம்தான் உங்களை திருப்தி ஆக்கும், அவருடைய கரம்தான் உங்கள் தேவைகளை சந்திக்கும், அவருடைய கரம்தான் அன்பானுடைய உங்களுடைய வாழ்க்கையில வறட்சியிலிருந்து உங்களை பாதுகாக்கும், அவருடைய கரம்தான் உங்கள் கண்ணீரை துடைக்கும். திரும்ப திரும்ப மனித கரங்களே கிடைக்கும், தேவை சந்திக்காது. மனித கரங்களே கிடைக்கும், அது இன்னொரு தேவைக்கு கொண்டு போயிடும். நிறைய பேருக்கு புரியல. இந்த கடன் வாங்குறவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், பிளீஸ் அவற்றை கேளுங்க. திரும்ப சொல்லுகிறேன், பரலோகத்தின் தேவன் உங்கள் தேவைகளை தருவார் என்ற நம்பிக்கை என்றைக்கு அற்றுப்போகிறதோ அன்றைக்கு கடன்காரர்களை தேடி போகிறோம். சில பேருக்கு நான் பார்த்த அளவில் ஆரம்பத்திலிருந்து கல்லறை போகிற வரை கடன்காரர்களா இருக்கிறார்கள். வங்கி கடன், தனிநபர் கடன், ஏதோ ஒரு நகை கடன். திரும்ப பரலோகத்தின் தேவன் என் தேவைகளை சந்திப்பார். ஒரு உண்மை சொல்ல விரும்புகிறேன், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அது என் தகப்பனத்தில் கற்றுக்கொண்டேன். என் தகப்பனார் ஒரு தினக்கூலி, ஒரு கூலி தொழிலாளி, 8 பிள்ளைகள், கடன் வாங்கினதே இல்லை. அதற்கேற்ற போல வசதி, அதற்கேற்ற போல வாழ்க்கை, அதற்கேற்ற போல அரசு பள்ளிகள். இன்னைக்கு எல்லாருமே கடன் வாங்கி உயர்ந்த பள்ளியில படிக்க வேண்டும், அது தவறல்ல, தவறல்ல. ஆனால் என்னுடைய வார்த்தையை சொல்லுகிறேன், டோன்ட் லுக் ஃபார் அனதர் ப்ரொவைடர். இன்னொருவர் என் தேவை சந்திப்பார் நினைக்கிறேன். இவரே சந்திக்காவிட்டால் யார் சந்திக்க முடியும்? இவர் அல்லவா என் தேவை அறிந்தவர், அழைத்தவர் அல்லவா, அபிஷேகித்தவர் அல்லவா. திருமணமா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம். என்னோடு கூட பிறந்த சகோதரிகள் 3 பேர், நான் தான் மூத்தவர். எனக்கு 3 பெண் பிள்ளைகள். நான் சொல்ல இந்த கருத்து, அத்தனை பேருடைய திருமணங்களுக்கு தேவன் உதவி செய்தார். பிகாஸ் இஸ் தி ஒன்லி ப்ரொவைடர். நான் சொல்ல வந்த கருத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். அன்பானுடைய, இட் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் காட், நாட் அதர் பீப்புள். தேவனிடத்திலிருந்துதான் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அவர் கேட்கிற கேள்வி, யார் எங்களுக்கு தருவார்கள்? இது யார் கேட்கிற கேள்வி தெரியுமா? இது தேவஜனங்கள். இது சிறு பிள்ளைத்தனமான கேள்வி. ஒரு வளர்ந்த பிள்ளை எங்க அப்பா கிட்ட போய், அப்பாட்ட தானே கேட்கணும், அடுத்த வீட்டுல கேட்க கூடாது. அடுத்த வீட்டை கொடுப்பாங்க, அது அப்பாவுக்கு எவ்வளவு அவமானம் இல்லையா? நீ நிறைய பேர் தகப்பனை அவமானப்படுத்துவதற்காகவே அடுத்தவங்க கடன் வாங்குறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, டோன்ட் பி எ சைல்டிஷ். நீங்க இந்த கண்ணீர் கூட பாருங்க, நம்ம கண்ணீருக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? நம்மளோட புலம்பலுக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? ஏன் புலம்புவதற்காக மெனி மெனி கம்ப்ளைண்ட் ஜஸ்ட் லைக் எ சைல்டிஷ். அது இல்லை, இது இல்லை. இந்த ஸ்கூல்ல சொல்லுவாங்கல்ல பிள்ளைகள், என்னோட பென்சிலை திருடிட்டான், என்னோட ரப்பர் திருடிட்டான், என்னோட எதை திருடிட்டான். சைல்டிஷ். டோன்ட் பி சைல்டிஷ், பி எ மேன் ஆஃப் காட். ஒரு வளர்ந்தவர்களாய் இரும்புங்கள். அன்பானவர்களே, இந்த சின்ன சின்ன காரியங்களில ஏமாற்றம் அடையலாம், ஆனால் அழைத்தவர் கைவிடுவதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், அவரையே அவரையே அவரை மட்டும், அவரை மட்டும். நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். நாம் துணை என சொன்னவர்கள் எல்லாரும் நட்டாற்றி விட்டு விட்டார்கள், சில மரித்தும் போனார்கள். நான் ஒன்று தெரியும், இஸ் மை ப்ரொவைடர். என் தேவைகளை சந்திக்கிறவர். திரும்ப திரும்ப அது அந்த தேவைகளை சந்திப்பாரானால் அது முழுமை பெறும். இன்னொன்று சொல்றேன், தேவ கரத்தில் இருந்து வருவதை விரும்புங்கள். அவர்
குறை சொல்ல, அவர் யார்ட்டையும் போட்டு கொடுக்க மாட்டார். அவர் அடிக்கடி சிலவ சொல்லுவாங்க, இதை நான் வாங்கி கொடுத்த சட்டை, இதை நான் கொடுத்த எல்லாமே, ஆல்வேஸ் அது சொல்ல அவங்களுக்கு தூக்கமே வராது. அவர் தேவன் அப்படி அல்ல. அவர் சொல்லி காண்பிக்கிறவர் அல்ல. அன்பானவர்களே, அவர் சொல்லி காண்பிக்கிறவர் அல்ல. அவருக்கு தெரியும், இது உனக்கு தேவை, இது உனக்கு அவசியம், இது உனக்கு, அன்பானவர்களே, இதை தந்தால் நீ சிறப்பாயிருப்பாய், இதை தந்தால் தேவனா மையப்படும், இதை தந்தால் 4 பேருக்கு முன்னாலே நீ சிறப்பாயிருப்பாய். அவன் கேட்கிறதா இறைச்சி. கவனிங்க, அவர் மந்தையின் மேய்ப்பரவர். பாருங்க, சகல பிராணிகள் அவருடையது, ஆடு மாடுகள் அவருடையது, விருட்சங்கள் அவருடையது, செடி கொடிகள் அவருடையது, எல்லாம் அவருடையது. அப்ப அவருடையது உங்களுக்கு தரமாட்டாரா? நிச்சயம் தருவார். எனவே கேள்வி என்னவென்றால், யார் தருவார்? அவர் தந்தால் ஃப்ரெஷ், அவர் தருகிற எல்லாமே அன்பானவர்களே ரொம்ப பசுமையா இருக்கும், ருசியா இருக்கும், வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கும். இதனாலே இரண்டாவது குற்றச்சாட்டு, திரும்பி வந்த எகிப்தின் ஆகாரங்களை நினைத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை முறுமுறுப்பதற்கு 3வது காரணம். முதல் 2 காரணங்களை முந்தின பேசியிருக்கிறேன், அதை கேட்கிறேன். அவர் முறுமுறுக்கு என்ன காரணம் என்றால், எகிப்தை நினைப்பது, எகிப்தினுடைய ஆகாரங்களை நினைப்பது. ஆங்கிலத்தில் ரிமெம்பர் த ஃபுட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். முதலாவது, கடந்து வந்த இந்த தேசத்தை திரும்பி பார்ப்பது. அடிக்கடி பாடுகிறோம், திரும்பியே பாரோ மறந்த தேசம், தீவிரம் செல்வம் சுய தேசம். இன்றைக்கு அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்ற என்ன காரணம் என்றால், கடந்த காலத்தினுடைய அந்த எகிப்தை யோசிப்பது. அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம். இரண்டாவது, தேவன் வைத்திருக்கிற பெஸ்ட் மன்னா, அது புரியவில்லை. தேவன் வைத்திருக்கிற மகிமையான வாழ்க்கை, தேவன் வைத்திருக்கிற மகிமையான நம்பிக்கை, தேவன் வைத்திருக்கிற மகிமையான தேசம், தேவன் வைத்திருக்கிற மகிமையான திட்டங்கள், இதை புரிந்து கொள்வதில்லை. நம் கடந்த காலத்தினுடைய சம்பவங்களை யோசித்து நினைத்து அழுகிறோம். இவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், அடுத்து வெள்ளரிக்காய்கள், கொம்மட்டிக்காய்கள், கீரைகள், வெண்காயங்களை, வெள்ளை பூண்டு நினைக்கிறோம், இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த வார்த்தையை கேட்டு பார்த்தீங்களா? இதெல்லாம் அற்பமானது. திரும்ப சொல்லுகிறேன், மச்சங்கள், வெள்ளரிக்காய்கள், கொம்மட்டிகள், கீரைகள், வெங்காயங்கள், வெள்ளை பூண்டு, இது அவர்கள் விதைத்து சாப்பிட்டது, அவருடைய உழைப்பு, அவருடைய பிரயாசம். ஆனால் உழைக்காத, பிரயாசப்படாத ஒன்றை தேவன் தருகிறார். அது அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. எத்தனை பெரிய ஒரு மோசமான சிந்தனை பாருங்கள். அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே. என கேட்கிற அருமையானதுக்கு தேவ பிள்ளையே, அது அவர் தந்தது, அருமையானது, இனிமையானது, அது பரலோகத்திலிருந்து வந்த, வானத்திலிருந்து வந்த அப்பம். அந்த வார்த்தை சொல்கிறது, இந்த மன்னாவை தவிர உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே. இந்த ஜனங்களுக்கெல்லாம் அதுதான், கதை சொல்ல வேண்டும், ஏதோ ஒரு சிரிப்பு சொல்ல வேண்டும், வெறும் வசனங்களை பேசினால் வசனத்தை தவிர ஒரு ஒன்றும் இல்லையா? இந்த உலகத்துல பாருங்களேன், வசனத்தை பேசுகிற பலருக்கு பார்வையாளர் குறைவு, அடுத்தவர்களை குறை சொல்லுகிற அந்த செய்திகளுக்கு அதிகம். தேவையற்ற குப்பைகளுக்கு ஏராளமான மக்களை பார்க்கிறார்கள், விசுவாசிகளை பார்க்கிறார்கள். ஆனால் ஆழமாக, அழுத்தமாக கர்த்தருடைய வார்த்தை திட்டமாய் போதிக்க அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள் இந்த ஊடகத்துல. ஆனால் அதை யாரும் பார்ப்பதில்லை. அந்த வார்த்தை சொல்கிறது, இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லையே. அநேகரை பார்த்து கேள்வி, வசனம் தான் பேசுவீங்களா? வசனத்தை ஒன்றும் பேச மாட்டீங்களா? ஏதாவது கேள்வி, அதுக்கு பதில் வசனம். அது வசனத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு, வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு அதுதான் முடிவு. அவர் சொன்ன வார்த்தை, அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது,
அந்த மன்னா கொத்துமல்லி விதை மாத்திரம் இருக்கிறது. இன்றைக்கு ஜனங்கள் அளவை பார்க்கிறார்கள், ஆனால் ஆசீர்வாதத்தை பார்ப்பதில்லை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, பிக் பிளெஸிங்ஸ் இன் a small package. அதுல ஒரு வார்த்தை, அதாவது இது கொத்துமல்லி விதையும் மாத்திரமும். அதனுடைய கருத்து என்னவென்றால் இந்த சைஸ் பார்க்கிறாங்க. திருமணங்கள்ல கூட பாருங்களேன், அழகு, படிப்பு, அந்தஸ்து, ஜாதி இதான் மேலும் இருக்கிறது. ஆண்டவர், அர்ப்பணம், தேவ கிருபை, தேவ தயவு இல்லையே. கவனிங்கள், அவர்கள் பணத்தை கொண்டு ஒரு எதிர்பார்க்கிறார்கள். அந்த பெண் கிருபை கொண்டு வருகிறாளா, இரக்கத்தை கொண்டு வருகிறாளா, தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறாளா, தேவனுடைய அபிஷேகத்தை கொண்டு வருகிறாளா, அது யாரும் யோசித்து பார்ப்பதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, அவருடைய புலம்பல் எல்லாம், குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் கடந்த கால எகிப்து, கடந்த கால அந்த சாப்பாடு. அப்படி நிறைய பேர் அப்படி சொல்றாங்க, அப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் இருந்தேன். இல்லை என்பார்களே, கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டதில்லை. இதுதான் உண்மை சத்தியம். இன்றைக்கு அநேகருக்கு அது புரியாமல் இருக்கிறது மிகப்பெரிய துக்கமான ஒன்று. இங்கே இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இங்கே பட்டியலிடப்பட்ட அந்த உணவுப் பொருட்கள் கவனியங்கள், வெள்ளரிக்காய், மச்சம், கொமட்டிக்காய், கீரைகள், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்கும். உலகத்தில் எந்த தேசங்களுக்கு போனாலும் இது கிடைக்கும். இந்தியாவிலும் கிடைக்கிறது, வெளிநாடுகளும் கிடைக்கிறது. இப்ப வெளிநாடுகள் எல்லாம் அன்பானவர்களே, நான் சமீபத்துல பிரான்ஸ் தேசத்துக்கு போயிருந்தேன். அங்கே மாவிலை தோரணம் விற்கப்படுகிறது. மாவிலை தோரணம் எல்லாமே மாவிலை தோரணங்களும் விற்கப்படுகிறது. அங்கே ஜோசியம் பார்க்கப்படுகிறது. அதாவது இந்தியாவில் என்ன பொருள்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே கிடைக்கிறது, உலகத்தின் பல தேசங்களில் கிடைக்கிறது. ஆனால் கிடைக்காத ஒன்று, அற்புதமான ஒன்று, ஆச்சரியமான ஒன்று மன்னா. திரும்ப அந்த வார்த்தையை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். These things can be easily, you can get it. ஆனால் கிடைக்காத ஒன்று தேவ கிருபை, தேவ தயவு, தேவ அபிஷேகம், தேவ வார்த்தை. இன்றைக்கு எது கிடைக்கலையோ அதை குறித்த கவலை இல்லை. இது மலிவாய் கிடைக்கிற ஒன்று. அதாவது இது தெருக்களிலே கூவி விற்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், எனக்கு சென்னை பட்டணங்களிலும் எல்லா இடங்களும் வீட்டுக்கே வருகிறது. கீரை, இந்த வெங்காயம், இந்த பூண்டு, இதெல்லாம் வீதிக்கு வீதி இன்றைக்கு விற்கப்படுகிறது. ஆனால் கிடைக்காத ஒன்று மன்னா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானது பிள்ளையே, வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார்? மலிவான ஒன்றையா, மேன்மையான ஒன்றையா? மலிவான ஒன்று அந்த நேரத்துக்கு உனக்கு பயன்படும். ஆனால் தேவன் தருவது மேன்மையானது, மகிமையானது, மகத்துவமானது யாரும் தர முடியாது. பெற்றோர் தர முடியாது, கணவன் மனைவி, அதாவது தேவன் தருவதை போல இந்த உலகத்தில் அவர் தர முடியாது. கணவனாலேயோ மனைவியாலோ பிள்ளைகளாலோ nobody can give. ஆனால் தேவன் தருவது உன்னதமானது, உயர்வானது, மேன்மையானது, மகத்துவமானது. அதற்கு வார்த்தைகளே இல்லை. அப்படிப்பட்ட மேன்மையான ஒன்றை ஜனங்கள் விரும்பவில்லை. ரட்சிப்பு மேன்மையானது, வார்த்தை மேன்மையானது, தேவ கிருபை மேன்மையானது, அபிஷேகம் மேன்மையானது, தேவனுடைய வார்த்தைகள் மேன்மையானது. அந்த மேன்மையான ஒன்றை ஜனங்கள் இன்றைக்கு பெற விரும்பவில்லை. பாருங்கள், நாடகம், இந்த மியூசிக் கான்சர்ட், இந்த பொருட்காட்சி, இதற்கெல்லாம் மக்கள் அலையாய் போகிறார்கள், ஆண்டவரின் பிள்ளைகள் கூட. ஆனால் ஞாயிறு மாலை ஆராதனை, ஒரு ஜெப கூடுகை, ஒரு உபவாச ஜெபம், அதுல அவள் விருப்பம் இல்லை. விருப்பம் எல்லாம் இதான் விருப்பம். அதாவது வெள்ளரிக்காய், அடுத்து கொமட்டிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இதுதான் அவருடைய எண்ணமெல்லாம், சிந்தை எல்லாம் இதான் நிறைந்திருக்கிறது. அதனால ஒரு வார்த்தை இருக்குது, கிரயம் இல்லாமல். என்னைக்குமே பாவம் இலவசமாய் கிடைக்கும், அது கிரயம் செலுத்த வேண்டியதில்லை. ஆனா பரிசுத்தத்திற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். கிரயம் செலுத்தாமல் பரிசுத்தத்தை பெற முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, if you don't pay the price, will not get it. இன்றைக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே, நீங்க இந்த ஊடகத்துல பார்க்கிற மிகப்பெரிய பிரபலங்கள், அவர்கள் ஒரு கிரயம் செலுத்தி இருக்கிறார்கள். அது எந்த ஊழியராக இருந்தாலும் அவருடைய வளர்ச்சியை நாம் பார்த்து பொறாமைப்படுகிறோம், அவருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறோம், அவருடைய வசதிகளை பார்த்து பொறாமைப்படுகிறோம். அது தேவையற்ற ஒன்று.
ஆனால் கிரயம் செலுத்தாமல் அந்த உயரத்தை அடையவில்லை. கிரயம் செலுத்தாமல் இந்த நிலையை அடையவில்லை. அதுக்கு நீங்கள் பல காரணங்களை சொல்லலாம். அவர் அப்படி, இவர் இப்படி, ஒரு குறுக்கு வழியில வந்தார், அதெல்லாம் பொய். ஆனால் உலகம் தருவது கிரயம் இல்லாமல், தேவன் தருவது கிரயத்தோடு. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றை பெற வேண்டுமானால் ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். எனவே ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. அதுல இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு போட்டிருக்கிறது, அதாவது மரணத்துக்கு நேரம் அவன் போகிறானாம். இன்னொரு மொழிபெயர்ப்புல தான் போகிற இடம் இன்னதென்று திக்கு தெரியாத காட்டுக்கு போகிறானாம். ஆனால் அங்கே வெளிச்சம் உண்டு, அங்கே ஆதரவு உண்டு, அங்கே பாதுகாப்பு உண்டு, அங்கே பராமரிப்பு உண்டு. ஏனென்றால் உன்னை அந்த இடத்துல கொண்டு சென்றவர் ஆண்டவர். இன்னோஸ் எவரிதிங். என்ன நடக்க போகிறது என்றது தெரியும், நீ எப்படி இருப்பாய் என்பது தெரியும். எல்லாத்தையும் அறிந்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆனால் அதை மறந்து விடுகிறோம். அதை மறந்து விட்டு அன்றைய சந்தர்ப்பங்கள், அன்றைய சூழ்நிலைகள், அன்றைய காரியங்களை பார்த்து தேவனை குற்றப்படுத்துகிறோம். இதுதான் அவள் சொன்ன வார்த்தை, they remember the food in Egypt. எகிப்தினுடைய உணவுகள் வேண்டாம், எகிப்தினுடைய காரியங்கள் வேண்டாம். இன்னைக்கும் திருச்சபையிலே எகிப்தினுடைய காரியங்கள், பாரம்பரியம், பழக்க வழக்கம், நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது. சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்களேன், இன்றைய கிறிஸ்துவ திருமணங்கள் எல்லாமே அதே முகூர்த்த நாளில் நடக்கிறது. இது எல்லா கிறிஸ்துவ திருமணங்களும் முகூர்த்த நாளில். அன்றைக்கு ஹால் கிடைக்கிறது இல்லை, அன்றைக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறது இல்லை, அன்றைக்கு வாகனங்கள் டிமாண்ட். ஏனென்றால் அந்த முகூர்த்த நாளைத்தான் அவங்க சூஸ் பண்றாங்க. எத்தனையோ நாள் இருக்குது மாதத்துல, மண்டே டு சாட்டர்டே எத்தனையோ நாள் இருக்குது. ஆனால் அவர்கள் என்ன நாள் குறிக்கிறார்களோ அதே நாள்ல இவர்களும் அதை செய்ய விரும்புகிறார்கள். வேண்டாம், தேவன் கொடுக்கிறது சிறிதா இருக்கலாம், ஆனால் மேன்மையானது. இது எதை காட்டுகிறது சொன்னால், இன்னும் they are under circumstances, இன்னும் they are under ஒரு அடிமைத்தனத்தை காட்டுகிறது. ஒளிய வர முடியவில்லை, ஒரு அடிமைத்தனம். அதனாலதான் அந்த ஈர்த்து, அதனாலதான் அந்த சாப்பாடு. நிறைய பேருக்கு பாருங்க, ஆண்டருக்குள் இருக்கிறவர்களுக்கு கூட ஒரு அடிமைத்தனம் சாப்பாட்டுல. ஆண்டவர் சொன்னார் யோவான் 6ஆம் அதிகாரத்துல, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழியாததும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமான நித்திய ஜீவனுக்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள். அழிந்து போகிற போஜனம். ஆனால் அதற்காகத்தான் இன்றைக்கு அந்த நம்முடைய மொத்த பிரயாசம், காலை முதல் இரவு நேரம் வரை. அது இதுவரை இந்த யூடியூப்ல சமைத்துப்பார், அதை சமைத்துப்பார், இதை சமைத்துப்பார். பாருங்கள், காலை முதல் நேரம் வரை புதிய புதிய உணவு வகைகளை சாப்பிட விரும்புகிறோம். அது நல்லதுதான், அது உங்கள் சொந்த விருப்பம். ஆனால் திரும்ப சொல்லுகிறேன் அன்பார்களே, டோன்ட் ட்விஸ்ட் யுவர் லைஃப். உடைய வாழ்க்கையை தடம் புரளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடைய எண்ணங்கள், உங்கள் அதாவது அது உங்களுக்கு சரியாய் தோன்றலாம், ஆனால் தேவனுக்கு சரியாய் தோன்றாது. அன்பானவர்களே, அந்த கடந்த காலத்தின் மோசமான நினைவுகளை அழித்து விடுங்கள். புதிய யோசனைகள். எனவேதான் வேதம் சொல்கிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அப்படிதான் இருந்தோம், தேவையற்ற ஒரு வார்த்தைகள். என சொல்ல வந்த வார்த்தை, தேவன் தருவது குட் லைஃப். அவர் சொல்றாங்க, ஈர்த்துள்ளாங்க எப்படி குட் லைஃப். ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வெரி குட் லைஃப். அது இவ்வளவு மூடத்தனமான, முட்டாள்தனமான வார்த்தை. ஈர்த்து குட் லைஃபா? கடந்த கால வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா? இல்லையே. தேவனோடு இருக்கிற வாழ்க்கை தான் மேலானது. தேவனோடு இருக்கிற வாழ்க்கை தான் அது மகிமையானது. That's a good life. What you are leading is that's a bad life. This is a good life. எனவே அவள் சொன்ன ஒரு வார்த்தை, திரும்ப திரும்ப நன்றியற்ற மக்களாக இருக்க வேண்டாம். Don't be in gratitude. இந்த புதிய பாதையிலே, இந்த புதிய வாழ்க்கையிலே கோடிக்கணக்கான 700 கோடி மக்கள் வசிக்கிற தேசத்துல உங்களையும் என்னை ஆண்டு ரட்சித்தாரே, அபிஷேகம் பண்ணினாரே, இந்த வேதத்தை சுமக்க பலன் தந்தாரே, இந்த வேதத்தை வாசிக்கிற ஒரு ஞானம் தந்தாரே, இந்த வேதத்தை புரிந்து கொள்ளுகிற கிருபையை தந்தாரே. எத்தனை பெரிய மேன்மை. டோன்ட் பி இன் கிராட்டிடியூட். நன்றியற்ற மக்களாய் இருக்காதிருங்கள். இன்னைக்கு நீங்கள் இருக்கிற நிலைக்கு அவர்தானே காரணம், இந்த மேன்மைக்கு அவர்தானே காரணம், இந்த உயர்வுக்கு அவர்தானே காரணம். அதை மறந்து விட்டு, ஆலயத்தை மறந்து, ஆண்டவரை மறந்து, உங்களை உயர்த்தி விட்ட ஊழியனை மறந்து,
உங்களுக்கு உங்களை நடத்தின அந்த போதகரை மறந்து டோன்ட் பி இன்கிராட்டிடியூட், நன்றியறிதல் உள்ளவளாயிருங்கள். இவர்கள் நன்றி கேட்டவர்களாய் தேவன் தருவது இன்னொரு பரிணாமம். தேவன் என்றைக்குமே கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை உங்களுக்கு தருகிறார். ஆனா இவர் சொன்ன ஒரு வார்த்தை கவனிங்க. அவங்க நினைக்கிறாங்க இட் வாஸ் a pleasant time. அது பிளசண்டே இல்ல. சினிமா, குடி, சூதாட்டம் இதெல்லாம் பிளசன்ட் டைமா? தேவனோடு இருப்பதுதான் பிளசன்ட் டைம். உம்முடைய அடியார்கள் உம்முடைய பாதத்துல 1 மணி நேரம் இருப்பதே பாக்கியம். தி பிளசன்ட் டைம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இதை விட ஒரு பிளசன்ட் உலகத்துல இல்லை. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.